இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பயணமாக இஸ்ரேல் சென்றிருக்கும் நம் பிரதமர் மோடி அந்த நாட்டின் பார்லிமெண்டில் வரலாற்று சிறப்புமிக்க உரையை நிகழ்த்தினார். இஸ்ரேல் பார்லியில் இதற்கு முன்பு எந்த இந்திய பிரதமரும் பேசிய வரலாறு இல்லை. முதல் முறையாக மோடி பேசினார். பார்லிமெண்ட் வந்த அவரை கட்சி பாகுபாடு இன்றி அனைத்து கட்சி எம்பிக்களும் கைத்தட்டி உற்சாகமாக வரவேற்றனர். அவர் இஸ்ரேல் பார்லிக்குள் நுழைந்ததுமே மோடி மோடி என அரங்கம் அதிர கோஷம் எழுப்பினர். நெகிழ்ச்சியுடன் அந்த வரவேற்பை மோடி ஏற்றுக்கொண்டார். மோடியை வரவேற்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பேசினார். இஸ்ரேல் மீது அமாஸ் பயங்கரவாதிகள் நடத்திய அக்டோபர் 7 தாக்குதலின் போது இந்தியா உறுதுணையாக நின்றதற்கு நன்றி தெரிவித்தார். மோசமான நேரத்தில் இஸ்ரேலுக்கு நெருக்கமாக இந்தியா இருந்தது. இஸ்ரேலுக்காக நின்றது, உண்மையின் பக்கம் நின்றது. அதற்காக என் நண்பர் மோடிக்கு நன்றி கூறுகிறேன் என்று நெதன்யாகு பேசினார். தொடர்ந்து உரையாற்றிய மோடி, எந்த காலத்திலும் இஸ்ரேல் பக்கம் இந்தியா உறுதியாக நிற்கும் என்று உத்தரவாதம் கொடுத்தார். அவர் பேசியது, இஸ்ரேல் பார்லிமெண்டில் உரையாற்றுவது எனக்கு கிடைத்த பெருமை. 145 கோடி மக்களின் அன்பு, வாழ்த்து, மரியாதையை கொண்டு வந்திருக்கிறேன். 1950 செப்டம்பர் 17 இஸ்ரேலை இந்தியா அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்தது. அதே நாளில்தான் நான் பிறந்தேன். 2023 அக்டோபரில் அமாஸ் பயங்கரவாதிகள் நடத்திய கொடிய தாக்குதலில் இறந்த அப்பாவி மக்களுக்கு இந்தியா சார்பில் இரங்கலை தெரிவிக்கிறேன். இஸ்ரேலின் வலியை இந்தியா உணர்கிறது. இஸ்ரேல் துயரத்தில் நாங்களும் பங்கெடுக்கிறோம். இஸ்ரேலுடன் இந்தியா இப்போதும் எப்போதும் உறுதுணையாக நிற்கும். அப்பாவி மக்களை கொன்று குவிக்கும் எதையும் நியாயப்படுத்த முடியாது. பயங்கரவாதத்தை எதை சொல்லியும் நியாயப்படுத்த முடியாது. இந்தியா பயங்கரவாதத்திற்கு எதிராக 0 சகிப்புத்தன்மை கொண்ட நாடு. பயங்கரவாத விவகாரத்தில் இரட்டை நிலைப்பாடு என்ற பேச்சுக்கே இடமில்லை. காசாவில் அமைதியை கொண்டுவரும் முயற்சிக்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இது பாலஸ்தீனம் பிரச்சினைக்கு தீர்வை தரும். மத்திய கிழக்கில் அனைத்து மக்களும் நிம்மதியான வாழ்க்கை வாழ உதவும். இதற்கு அனைவரும் மனிதநேயத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். அமைதிக்கான பாதை அவ்வளவு எளிதானது இல்லை என்றாலும் பிரச்சனையை பேசி தீர்க்க வேண்டும் என்ற கோட்பாட்டில் இந்தியா உறுதுணையாக இருக்கிறது. உலகம் இப்போது நிச்சயமற்ற நிலையில் இருக்கிறது. ஆனால் என்ன நடந்தாலும் இந்தியா இஸ்ரேல் நட்பு நிலைத்து நிற்கும் என்று மோடி கூறினார். இந்தியா இஸ்ரேல் இடையேயான உள்ள பண்பாடு, பண்டிகை, நாகரீக ரீதியிலான உறவு பற்றியும் யூத மற்றும் இந்து மத கோட்பாடுகள் இடையேயான ஒற்றுமை குறித்தும் மோடி பேசினார். ஏஐ, தொழில்நுட்பம், ராணுவம், விவசாயம் உள்ளிட்ட துறைகளில் இஸ்ரேல் இந்தியா இணைந்து மேற்கொள்ளும் முயற்சிகள் பற்றியும் இரு நாடுகள் இடையேயான வலிமையான உறவு குறித்தும் மோடி எடுத்துரைத்தார். மோடி பேசி முடித்ததும் இஸ்ரேல் எம்பிக்கள் உற்சாகம் பொங்க கைதட்டினர். மீண்டும் மோடி மோடி என முழக்கமிட்டனர். I had the good fortune to be the first Prime Minister of India to visit Israel. And I'm very happy to be here again, returning to our land to which I have always felt drawn. After all, I was born on the same day that India formally recognized Israel, September 17, 1950. Honorable members, I also carry with me the deepest condolences of the people of India for every life lost and for every family whose world was shattered.
in the barbaric terrorist attack by Hamas on October 7. We feel your pain. We share your grief. India stands with Israel firmly, with full conviction in this moment and beyond.